x3, x4, x5, x6. Okay. So pivot row எங்க இருக்கோ அதான் நமக்கு pivot column எடுத்துக்கணும். So இங்க 1 இங்க இருக்கா, அப்ப x1 pivot column, pivot variable. Next இங்க 1 இருக்கு, அப்ப x3 pivot variable. Next இங்க இருக்கு, this is a pivot variable, x6. So remaining இருக்கிற x2, x4, x5 free variable எடுத்துக்கணும். x2, x5, x4 pivot free variable எடுத்துக்கணும். இப்போ இந்த free pivot variable ஓட எலிமெண்ட்டை நம்ம செக் பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இது நான் என்ன பண்றேன்னா x2 t ன்னு எடுத்துக்கிறேன், x4 s ன்னு எடுத்துக்கிறேன், x5 u ன்னு எடுத்துக்கிறேன். சோ இப்போ இந்த x1, x3, x6 ஓட வேல்யூ நீ கண்டுபிடிக்கணும் given termல இருந்து. ஓகேங்களா? இப்போ இந்த given equations நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம்ல மாத்தணும். ரோ ஈக்குவேஷன் ஃபார்ம்ல ஈக்குவேஷன் ஃபார்மேஷனுக்கு மாத்தணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ரோ எழுதலாமா? இப்போ x1 plus 3x2 plus 4x4 plus 2x5 equal to 0. This is equation number 1. So second row எடுத்தோம் அப்படின்னா x3 plus 2x4 equal to 0. So next third row எடுக்கணும், only x6 equal to 0. Okay, only 3 equations தான் வரும். இப்போ 3 equationsல இந்த values எடுத்து ஃபார்ம் 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன், x1 3x2 plus 4x4 plus 2x5 equal to 0. இப்போ இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? x1 x2 ஓட வேல்யூ t, x2 ஓட வேல்யூ t, x4 ஓட வேல்யூ s, x5 ஓட வேல்யூ u. அப்போ 4s plus 2u equal to 0. இந்த டேர்ம் ஈக்குவல் க்கு நம்ம கொண்டு போங்க, x1 equal to minus 3t minus 4s minus 2u. இதுதான் நமக்கு x1.